எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்துல மிக முக்கியமான பகுதிகள்லாம் கவர் பண்ணியிருந்தோம். அதுல போன வகுப்புல முக்கியமா நம்ம பார்த்தது மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தோம், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்திருந்தோம். யாருடைய ஒத்துழைப்பின் பெயரில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தலைமையில. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நிறைய பிராந்திய கட்சிகள் பார்த்திருந்தோம். பிராந்திய கட்சிகள்னா என்ன, குறிப்பா எங்கெல்லாம் பார்த்தோம், பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், இந்த பகுதிகளை சேர்ந்த சிறு சிறு பிராந்திய கட்சிகள்லாம் இருந்ததுன்னு பார்த்திருந்தோம். இந்த கட்சிகள் எல்லாம் பின்னாட்கள்ல ஒரு விஷயத்த ஃபீல் பண்றாங்க. என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு தேசிய லெவல்ல ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நம்மளுடைய குரல் ஒருமித்த குரலா இருக்கும். ஆங்கிலேயர்கள்ட்ட நம்ம வேண்டி பெற வேண்டியது ஒருமித்த குரலா நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதன் காரணமாக பின்னாட்கள்ல காங்கிரஸ் ஃபார்ம் ஆகுது. காங்கிரஸ் உடைய ஆரம்ப காலத்துல காங்கிரஸா வியாபிச்சிருந்த தலைவர்கள் யாருன்னா மிதவாதிகள். பின்னாட்கள்ல அந்த மிதவாதிகள்ல இருந்து கருத்து வேறுபாடு காரணமாக தீவிர தேசியவாதிகள்னு ஒரு கேங் உருவாகுறாங்க. இந்த கேங்ல இருக்கவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட இவங்களுக்கும் என்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா, இவங்க தீவிரமா இந்தியாவுக்கான சுதந்திரம் வேணும், சுயராஜ்யம் வேணும், இந்த மாதிரி கொள்கைகளை முன்மொழிகிறாங்க. அது மிதவாதிகளுக்கு என்னவா இருக்கு, கொஞ்சம் பயமாவும் சிக்கலாவும் தெரியுது. இந்த பிரச்சனை தான் நமக்கு போன வகுப்புல என்ன பார்த்தோம், சூரத் பிளவுல போய் முடிஞ்சது. மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சாங்க. இவங்க பிரியறதுக்கு அடிப்படை காரணமாக மைய புள்ளியாக அமைஞ்சது என்ன இயக்கம், என்ன மூவ்மெண்ட், என்ன பிரச்சனை? இவங்க ரெண்டு பேரும் பிரிவதற்கு ஒரு காரணம் வந்துச்சுல. ஃபர்ஸ்ட் என்ன காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் சண்டே ஆரம்பிச்சது? வங்க பிரிவினை. அந்த வங்க பிரிவினையை அறிவிச்சது யாரு? கர்சான் பிரபு. அந்த தேதிலாம் ரொம்ப முக்கியம், பார்த்துருக்கோம்ல. எப்ப வங்க பிரிவினை அறிவிக்கப்படுது? ஜூலை 19, 1905. உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில, சுரேந்திரநாத் பானர்ஜி, அனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிறவங்க தலைமையில கல்கட்டால டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு இயக்கம், ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட், அதாவது வங்க பிரிவினைக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அந்த ஒரே மீட்டிங்ல கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் கலெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன்? 50,000 rupees, 50,000 ரூபாய் கலெக்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் கூட கவலையே படாம ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, வங்க பிரிவினைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க, நடைமுறைப்படுத்திடுறாங்க. என்ன நடைமுறைப்படுத்தினாங்க? எந்த தேதியில? அக்டோபர் 16, 1905. இந்த 3 தேதி ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்தியால பல்வேறு பகுதிகளில் பல தலைவர்கள் போராட்டம் பண்றாங்க. மிதவாத தலைவர்கள் இல்லாம தீவிர தேசியவாத தலைவர்கள், எல்லாம் தீவிர தேசியவாத தலைவர்கள் தானே. முதல்ல நம்ம பார்க்கறது பாலகங்காதர திலகர். இவர் பம்பாய், இவர் தான் தீவிர தேசியவாத தலைவர்களுக்கு தலைவரும் கூட, ஹெட். அந்த கேங்கோட ஹெட் யாருன்னா திலகர். இவர் பாம்பேல மூவ்மெண்ட்டை முன்னெடுக்கிறாரு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இப்ப சென்ற வகுப்புல நான் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் எழுதியிருந்தேன். அதுல பாலகங்காதர திலகருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 விஷயம் உங்களுக்கு நான் எழுதி போட்டிருந்தேன். என்னது? சூப்பர். சொல்லுங்க. கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல். கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எப்போ? 1893. சிவாஜி ஃபெஸ்டிவல் எப்ப? 1895. இதெல்லாம் இயரும் முக்கியம். நான் எல்லா விஷயத்துக்கும் இயர் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்க்கு மட்டும் தான் இயர் கொடுத்துருக்கேன். அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம்ல ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் மேக்சிமம். ஸோ நம்ம கொடுக்குற இயராவது மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஓகே. ரெண்டாவது லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் எங்க பண்றாரு போராட்டம்? பஞ்சாப் சார்ந்த பகுதிகளில் பண்றாரு. பிபின் சந்திரபால் கல்கட்டா பகுதிகளில் பண்றாரு. அரவிந்தோ கோஷ் கல்கட்டாலையும் பண்ணுவாரு. கல்கட்டாவை தாண்டி வேற எங்கெல்லாம் பண்ணுவாரு? இந்தியா முழுமைக்கும் பண்ணுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த வங்க பிரிவினை அப்ப ரொம்ப அதிகம். என்ன நடக்குதுன்னா, வங்காளத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மேலோட்டமா பார்த்தா மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம். ஆக்சுவலா கவனிச்சுக்கோங்க, ஒரு சைடு என்ன கவனிங்க. வங்காளம் அப்படிங்கிறது ஒரு 5 மாநிலங்களை, இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 மாநிலங்களை உள்ளடக்கி இருந்தது. அன்னைக்கு என்னெல்லாம் 5 மாநிலங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. என்னெல்லாம்னா அசாம், பீகார், வெஸ்ட் பெங்கால், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஒரிசால சில பகுதி, முழு ஒரிசா கிடையாது, ஒரிசால ஒரு சில பகுதிகள். இது எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டேட். அப்ப இந்த ஸ்டேட்டை நிர்வகிக்க முடியாதுல்ல, ரொம்ப கடினம்ல. இதை காரணமா காட்டிதான் கர்சன் என்ன பண்றாரு, நிர்வாகம் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, ஏன்னா இவ்வளவு பெரிய மாநிலங்கள் சேர்த்து எங்களால் நிர்வாகம் பண்ண முடியல, அதனால நாங்க 2ஆ பிரிக்கிறோம்னு சொல்றாரு. யாரு? கர்சன். எப்படி 2ஆ பிரிக்கிறாங்க கவனிங்க, எப்படி பிரிக்கிறாங்கன்னு. இப்பதான் வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு 2ஆ பிரிச்சிருவாங்க. வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு 2ஆ பிரிச்சிருவாங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க சொன்ன காரணம் என்னது? கர்சன் பிரிப்பதற்கு சொன்ன காரணம் என்னது? நிர்வாக காரணம். ஆனா அவர் உள்ளார்ந்து அவருக்கு ஒரு மனசுல ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்னா, இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் காரணம். ஹிந்து முஸ்லிம் ஏன் டிவைட் பண்ணணும்? வாட் இஸ் த ரீசன்? ஏன் ஒற்றுமை ஏற்படுத்தணும்? கரெக்டா அந்த பாயிண்ட்க்கு வாங்க. டவுன் டு த பாயிண்ட். அந்த பாயிண்ட் கரெக்டா வாங்க.
அதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயம் தான். வங்காளத்துல இருந்து தான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய தலைவர்கள் நேஷனலிஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்க. வங்காளத்துல பயின்ற பள்ளிக்கூடங்கள், நீங்க நம்ம வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆக்சுவலா இந்த செஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு செஷன்ல சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் பார்ப்போம், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு. அதுல பிரம்ம சமாஜம், இளம் வங்காள இயக்கம், பிரம்ம சமாஜ இயக்கம்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த மாதிரி இயக்கங்களுடைய தாக்கத்தினால வங்காளத்துல எப்பவுமே என்ன இருக்கும்னா ஒரு மிலிட்டன் இருக்கும். மிலிட்டனிசம் அப்படின்னா என்னன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மனப்போக்கு இருக்கும். அங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல, அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மனப்போக்கு இருக்கும். அப்ப தொடர்ச்சியா பெங்கால்ல இருந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப பெங்கால உடைச்சா நம்மளால என்ன பண்ண முடியும், இங்கிருந்து வரக்கூடிய இந்த சுதந்திர தாகமுடைய இளைஞர்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துற டூல் தான் என்னது, ஹிந்து முஸ்லீம். ஹிந்து முஸ்லீம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, இன்னொரு பிரிவினையும் உள்ளே பண்றாரு. என்ன தெரியுமா, ஹிந்து முஸ்லீம் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹிந்துவாவும் முஸ்லீமாவும் பிரிக்கிறாங்க. மேற்கு வங்காளத்துல ஹிந்துக்களாவும் கிழக்கு வங்காளத்துல முஸ்லீம்கள் அதிகமா இருக்க மாதிரி பிரிச்சிடுறாங்க. இது உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள இன்னொரு பிரிவு இருக்கு. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பீகார்ல என்ன மொழி நிறைய பேசுவாங்க? பீகாரின்னு ஒரு மொழி இருக்கா? ஹிந்தி அதிகமா பேசுவாங்க. ஒடிசாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒடியா பேசுற அளவுக்கு ஹிந்தி பேசுவாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் எப்படின்னா ஹிந்தி பேசுவாங்க, பெங்காலும் பேசுவாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழி வாரியாவும் பிரிச்சுட்டாங்க. இப்போ வங்காளம் ஊரு, நாடு பேர் தமிழ்நாடு, ஆனா இங்க வந்து அதிகமா மலையாளம் பேசுறவங்களும் தெலுங்கு பேசுறவங்களும் இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, இங்க மலையாளமும் தெலுங்கும் பேசுறவங்க நிறைய இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால், ஆனா அங்க அதிகமா மொழி பேசக்கூடியவங்க யாரெல்லாம் இருப்பாங்க? ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க, பெங்காலி பேசுறவங்க இருக்க மாட்டாங்க. ஹிந்தி பேசுறவங்க நிறைய நிறைஞ்சிருப்பாங்க இதுல. அதே மாதிரி ஈஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து நிறைய உருது பேசுவாங்க. முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உருது பேசுவாங்க, தெரியும் தானே? ஸோ அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உருது ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து குறைச்சிட்டு பெங்கால் நிறைய பேசக்கூடிய மக்களாகவும் அத்திடுறாங்க. இன்னும் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, கிழக்கு வங்காளத்துல உருது நிறைய பேசுவாங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி குறைச்சிட்டாங்க? பெங்கால் பேசுற மாதிரி குறைச்சிட்டாங்க. இங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெங்காலி மக்கள் தான் இருக்காங்க, ஆனா என்னவா பிரிச்சிட்டாங்க? எப்படி பிரிக்கிற மாதிரி? ஹிந்தி பேசுற மாதிரி பிரிச்சிட்டாங்க. அப்ப ரெண்டு காரணம், ஒண்ணு மொழி ரீதியாக ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்கிறாங்க, இன்னொன்னு என்னது, மத ரீதியாக பிரிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனையுடைய ஆர்ஜின். அதனால ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்றாருன்னா, கவனிங்க, அமர்சோன பங்களா, அமர்சோன பங்களா அப்படின்னு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கதேசத்துடைய தேசிய கீதம். ஒரே ஒரு நபர் 2 நாட்டின் தேசிய கீதத்தை ஏற்றி இருக்காருன்னா அது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பங்களாதேஷ். இந்த அமர்சோனா பங்களா அப்படிங்கிறது 1906 வாக்குல அவர் வந்து கம்போஸ் பண்ண சாங். இந்த பாடல்களை பாடிதான் தெருக்கள் இருக்கு பாத்தீங்களா, வங்காள தெருக்கள் எல்லாத்துலயும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கொஞ்சம் போன வாரம் வந்து ரக்ஷாபந்தன் நடந்துச்சா, ஆகஸ்ட் 19. இந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பிரபலப்படுத்தியதே யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். எப்படின்னா ரெண்டா பிரிச்சிங்க, எங்களை கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ரெண்டா பிரிச்சிங்க. நீங்க பிரிச்சாலும் நாங்க மன ரீதியாக சகோதரர்களாக இருக்கோம் அப்படின்னு ராக்கி கட்டுறாங்களா ராக்கி. அது அதனாலதான் ரவீந்திரநாத் தாகூர் தான் அப்ப இந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற நிகழ்வையும் கொண்டு வர. மூணாவது, மேளாக்கள், நிறைய விழாக்கள் நிறைய எடுக்கிறார். எப்படி திலகர் வந்து கணபதி ஃபெஸ்டிவலும் சிவாஜி ஃபெஸ்டிவலும் எடுத்தாரோ, அதே மாதிரி இவர் ரவீந்திரநாத் தாகூரும் என்ன பண்றாரு, விழாக்கள் நிறைய எடுக்கிறார். இதுவரை ஓகேவா? இதுவரை புரிஞ்சுதா என்னன்னு? கடைசி வாவு சிதம்பரம் பிள்ளை எந்த ஊர்ல? மெட்ராஸ் பிரசிடென்சில, குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன பண்றாங்க, ஒரு கப்பல் கம்பெனி உருவாக்குறாங்க. நீராவி கப்பல் கம்பெனி, ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, நீராவி கப்பல் கம்பெனி. யாருக்கு எதிராக? ஆங்கிலேயருக்கு எதிராக. இந்த இயக்கத்துடைய எண்ணமே என்னன்னா, ஆங்கிலேயர்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு எல்லா விஷயத்திலையும் இந்திய பொருட்களை மட்டும் புகுத்துறது. எல்லா துறைகள்லையும் இப்ப பாருங்க, சோப்பு, உப்பு, போடுற உடை, இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிச்சு இந்திய பொருட்களை மட்டும் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு போக மாட்டாங்க, ஆனா இங்க தனியார் நடத்தக்கூடிய இந்தியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு போவாங்க. நான் இங்க அரசாங்கம்னு குறிப்பிடுறது ஆங்கிலேய அரசாங்கத்தை. ஸோ ஆங்கிலேய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரியை புறக்கணிச்சுட்டு இந்தியர்கள் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிக்கு போவாங்க. ஆங்கிலேய அரசாங்கம் நடத்தக்கூடிய கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அங்க போக மாட்டாங்க, இவங்களே தீர்த்துக்குவாங்க பேசி, இல்ல ஒரு பஞ்சாயத்து வச்சு தீர்த்துக்குவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதேசி அப்படின்னாலே என்னன்னு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கவனிங்க. சுதேசி அப்படின்னா என்ன? சொந்த நாடு. இன்னொன்னு உங்களுக்கு சிம்பிள் டேக் ஒன்று கொடுக்குறேன், பி இந்தியன் பை இந்தியன்.
இந்தியனாக இரு, இந்திய பொருட்களையே வாங்கு. அவ்வளவுதான் சுதேசினா. சுதேசி அப்படிங்கிறது பல தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுதேசினா என்ன, ஜஸ்ட் மீனிங் ஆஃப் சுதேசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லா விஷயத்திலையும் சுதேசி அடையிறது. இந்தியா எல்லா விஷயத்திலையும் இந்திய பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இல்ல, இப்போ உலகமயமான பிறகு அது சாத்தியம் கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கும் அது சாத்தியம் கிடையாது. எந்தெல்லாம் நாடு வந்து உலகமயமாக்கிட்டாங்களோ அந்த நாடுகளுக்கு எதுக்குமே இனிமே வந்து என்ன சாத்தியம் கிடையாது, அந்த நாட்டுடைய பொருட்களை முன்னிறுத்துறது வந்து வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து இந்த 5 பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இயக்கம் வந்து தோல்வி அடைஞ்சிடும். எப்படி தோல்வி அடையும் அப்படின்னா, இந்த பல்வேறு இடங்கள்ல போராட்டம் பண்றதுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வலுக்கட்டாயமாக எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருவாங்க. அதுல தீவிர தேசியவாதிகளுடைய தலைவரான பாலகங்காதர திலகர் 1908 கைது செய்யப்படுவார். 1908 கைது செய்யப்பட்டு மாண்டலே அப்படின்னு ஒரு சிறைச்சாலை, அது எங்க இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மியான்மர், அன்னைக்கு அந்த ஊரை வந்து பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஊரை மியான்மர்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு வந்து பர்மான்னு சொல்லுவாங்க. பர்மா. அங்க போய் அடைச்சிருவாங்க. 6 ஆண்டு காலம் அங்கதான் அவர் சிறையில இருப்பாரு. அங்க சிறையில இருக்கும் போதுதான் பல புத்தகங்கள் எழுதுறாரு. இப்ப ஒருத்தர் நான் எழுப்பி கேட்க போறேன், யாரு வந்து பாலகங்காதர எழுதிய 3 புத்தகங்கள் பார்த்தோம், யார் சொல்றா? யாரா ஒருத்தர் வாலண்டியர் பண்ணுங்க. புத்தகங்கள் 3 செய்தித்தாள் நான் கேட்கல. பாலகங்காதர திலகர் எழுதிய 3 புத்தகங்கள் போன கிளாஸ்ல உங்களுக்கு நான் நடத்தியிருந்தேன். இந்த டேப்லோ காலம்ல நம்ம பார்த்திருந்தோம். படிக்கல அப்ப, அன்னைக்கு காலையில் இருந்துச்சா அது போன வகுப்புல உள்ளதை ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம்ல. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் பாடம் ஈஸியா போகும், நம்மளால டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போக முடியும். யாரு என்னெல்லாம் 3 புத்தகங்கள்? வேதங்களின் தொன்மை, கீத ரகசியம், த ஆர்டிக் ஹோம் ஆஃப் வேதா, அது ஆன்டிகிட்டி ஆஃப் வேதா, த ஆர்டிக் ஹோம் ஆஃப் வேதா, அதுக்கப்புறம் கீத ரகசியா, 3 புத்தகம். தீவிர தேசியவாத தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பிப்படுறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்தியா விட்டு வெளியே போயிடுறாங்க, வெளிநாடுகளுக்கு சில தலைவர்கள் போயிடுறாங்க. அப்ப இந்த மூவ்மெண்ட்ல வந்து தலைமை இல்லாம போயிருது. இந்த சுதேசி இயக்கத்தை முன்னெடுக்கிறது யாரு? குறிப்பா வந்து தீவிர தேசியவாதிகள் தான். அவங்க இல்லாம போனனால இந்த மூவ்மெண்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா தலைமை இல்லாம போயிடுது. ஆனா இந்த தீவிர தேசியவாதி பின்னால் திரண்ட இளைஞர் பட்டாளம், அவங்களுக்கு என்ன இருக்கும், பெரிய இளைஞர் பட்டாளம் அவங்க தீவிர தேசியவாதிகள் பின்னால் திரண்டு நிக்கிறாங்க. அவங்களையும் சண்டை கொண்டு தெருவில் நிப்பாட்டியாச்சு. அப்ப அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ ஒருத்தருடைய எனர்ஜியை டேப் பண்ணிட்டோம், அந்த எனர்ஜியோட அவங்க எந்திரிச்சிட்டாங்க. இப்ப அவங்க சும்மா போவாங்களா? இப்படி ஒரு போராட்டத்துக்கு போறோம், எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வர போயிட்டு இல்லப்பா ஒண்ணும் இல்ல திரும்பி போங்க அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா போவீங்களா? போற வழியில 2 கடை அப்படி உடச்சிட்டு அப்படி வந்துட்டு போவீங்களா? அதே மாதிரிதான் இவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னா, மனசுல வந்து ஒரு வேட்கை, நம்ம எப்படியாவது யார ஆங்கிலேயர்கள் நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், இந்தியா விட்டு விரட்டணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்டிவிட்டி, தனிநபர் சாகசங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனிநபர் சாகசம்னா, ஒருத்தன் ஒரு புரட்சிகரவாதியை போவான், ஒரு ஆபீசரை சுடுவான், அவன் சுடுறது மூலமா நீங்க என்னோட பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கன்னு உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறது. அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த செயல்பாடை என்ன சொல்லுவாங்கன்னா, புரட்சிகர செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கத்துக்கு திரும்பியதுக்கு முக்கிய காரணம் என்ன? சுதேசி இயக்கத்துடைய தோல்வி. சுதேசி இயக்கம் தோல்வி கண்டதுனாலதான் இளைஞர் பட்டாளம் எதை நோக்கி திரும்புறாங்க? ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது புரட்சிகர செயல்பாடுகளை நோக்கி திரும்புறாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து அதே மாதிரி இப்ப மிதவாதிகள் சும்மா இருந்தாங்கல்ல, ஆங்கிலேயர் கூட நட்பு பாராட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க, பெருசா எதுவும் போராடல. அப்ப மிதவாதிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. என்ன ஏமாற்றம் தெரியுமா? மிதவாதிகளுக்கு இந்திய மன்றங்கள் சட்டம், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படின்னு ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசாங்கம் பாஸ் பண்றாங்க. இந்த சட்டத்துடைய பரிந்துரை குழு பேர் என்னது ஞாபகம் இருக்கா? மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ். இந்த மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு இவங்களுடைய பரிந்துரை தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வருது. இந்திய மன்றங்கள் சட்டம் அப்படிங்கிறது மார்லே மின்டோ அப்படின்னு 2 நபர்கள் வந்து பரிந்துரை பண்றாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில இந்த சட்டம் வருது, இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்த சட்டம் வந்த பிறகு இந்த சட்டம் என்ன முன்மொழியுது? இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி, செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் சொல்லுது. அப்படின்னா என்ன? இப்ப நீங்க தேர்தலில் பங்கு பெற்றிருப்பீங்கன்னா ஓட்டு போட்டிருப்பீங்க, நம்ம நிறைய தேர்தல்களை பார்த்திருப்போம். அதுல வந்து ரிசர்வேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ரிசர்வேஷன் இருக்கா? ரிசர்வேஷன்னா என்ன சொல்லுங்க? இடம் யாருக்கு? நான் என்னப்பா கேக்குறேன், எல்லாருக்குமா இடஒதுக்கீடு இருக்கு?
எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு என்ன பொருளாதாரத்துல பிங்க எலெக்ஷன் பத்தி நான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ்சி எஸ்டிக்கு இன்னைக்கு இருக்கா? அப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சினா ஏடிஎம்கே நிப்பாட்டினாலும், டிஎம்கே நிப்பாட்டினாலும், பிஜேபி நிப்பாட்டினாலும், காங்கிரஸ் நிப்பாட்டினாலும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான், பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க மட்டும் தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஆனா ஓட்டு போடுறது யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? எல்லாருமே ஓட்டு போடலாம். ஆனா தனி தொகுதி அப்படின்னா என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் மட்டும்தான் நிக்க முடியும், முஸ்லிம் நபர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இப்போ இந்த ட்ரிப்ளிகேனோ இப்ப இருக்கக்கூடிய மயிலாப்பூர், சாந்தோம்லாம் எடுத்துக்கோங்க. இதை வந்து தனி தொகுதியா அறிவிச்சுட்டாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா, இந்த பகுதிகளில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும், இஸ்லாமிய வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும், மற்றவங்க வாக்களிக்க முடியாது. அது பேரு தனி தொகுதின்னு அர்த்தம். இப்பெல்லாம் அப்படி இல்லையே. இப்ப வந்து ரிசர்வ்டு மட்டும் தானே இருக்கு. இப்ப இருக்கக்கூடியது ரிசர்வ்டு தொகுதி மட்டும் தான் இருக்கு. முன்னாடி எப்படி இருந்தது? ஆங்கிலேயர் காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கோ தனி தொகுதி அறிவிச்சுட்டாங்கன்னா, அந்த தனி தொகுதி என்பது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் நிற்பாங்க. அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க? வாக்களிக்கவும் செய்வாங்க. அதான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுதா? அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வழங்கியதுனால மிதவாதிகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிதவாதிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா, இது இந்தியாவை மத ரீதியாக கூறுபடுவதற்காக நீங்க செய்யக்கூடிய வேலை. ஒருத்தர் சார்ந்து இருந்தா தானப்பா வாழ்க்கை. நீ தனியா இருந்துக்குவேன், உனக்கு எதுவும் வேண்டாங்கிற மாதிரி இருந்தா அப்ப நீ என்ன ட்ரை பண்ண நினைக்கிற? யூ ஆர் ட்ரைங் டு டிவைட் இந்தியா இன்டு 2, ரெண்டா பிரிக்க நினைக்கிற அப்படிங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறார். சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப 2 பேருக்குமே ஒரு எண்ணம் வருது. தீவிர தேசியவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பவே மாடரேட் சொன்னாங்க, இவ்வளவு பெருசா நம்ம பண்ண வேண்டாம், இந்த பகுதி சிறு பகுதியில மட்டும் பண்ணுவோம், ஆங்கிலேயர் ரொம்ப பகச்சிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம தான் பேச்சை கேட்காம இந்தியா ஃபுல்லா சண்டை போட்டோம் அப்படின்னு யார் ஃபீல் பண்றா? தீவிர தேசியவாதிகள் ஃபீல் பண்றாங்க. மிதவாதிகள் என்ன ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அப்பவே அவன் எல்லாரையும் நம்ம கூட சண்டை போட சொல்லி கூப்பிட்டாங்க தீவிர தேசியவாதிகள். நம்ம அவங்க கூட சேர்ந்து போராடி இருக்கலாம். ஆங்கிலேயரை நம்பினதுக்கு நம்மளை எப்படி ஏமாத்திட்டாங்க? இந்திய மன்றங்கள் சட்டம்னு இந்த சட்டத்தை கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி கொடுத்து நம்மள என்ன பண்ணிட்டாங்க? ஓரவஞ்சனை பண்ணிட்டாங்கன்னு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் 2 பேருக்கும் புரியுது நம்ம சண்டை போட்டிருக்க கூடாது அப்படின்னு. ஓகேவா? இது புரிஞ்சுதாப்பா? அந்த 3 சுதேசி இயக்கம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த புரட்சிகர சிந்தனையுடைய இளைஞர்கள் வந்து என்ன இயக்கத்தை நோக்கி போறாங்க? புரட்சிகர இயக்கம் நோக்கி நகர்றாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிநபர் சாகசங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு அன்பாப்புலர் பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ், அதாவது இந்தியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, இல்லாட்டி மக்கள் மத்தியில பிரபலமா இல்லாத ஆங்கிலேய அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சுடுறது, பாம் பிளாஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான வழக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்பேக்கார் சகோதரர்கள் வழக்கு, சப்பேக்கர் பிரதர்ஸ். இந்த வழக்கு சப்பேக்கர் சகோதரர்கள் வழக்குன்னு தான் சொல்லுவாங்க. யார் 2 பேரு அந்த சகோதரர்கள்? ஒருத்தர் பேரு பாலகிருஷ்ணா சப்பேக்கர், இன்னொருத்தர் தாமோதர் சப்பேக்கர். இந்த 2 பேர் சப்பேக்கார் சகோதரர்கள் வழக்கு. இந்த சகோதரர்கள் பேர், ஒருத்தர் பேரு பாலகிருஷ்ணன், இன்னொருத்தர் பேர் தாமோதர். பாலகிருஷ்ண சப்பேக்கர், தாமோதர் சப்பேக்கர். இது எங்க நடக்குது? எந்த ஆண்டு? 1897. இடம் வந்து எங்க? மகாராஷ்டிரால. இந்த வழக்கோடைய பின்கதை என்ன? அதாவது பூனா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பாம்பேல, அன்னைக்கு பாம்பே பிரசிடென்சி தானே, அங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பிளேக் அப்படின்னு ஒரு கொள்ளை நோய் வந்து பரவிக்கிட்டு இருந்தது தீவிரமா. எப்படி கொரோனா காலகட்டத்துல கொரோனா பரவுச்சுன்னா நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளேக் கொள்ளை நோய் வந்து நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க, ஒரு ஆணையரை போடுறாங்க, பூனா கொள்ளை நோய் தடுப்பு ஆணையர், பூனா பிளேக் கமிஷனர். அவருடைய வேலையே என்னன்னா இதை பாதுகாக்கிறது, பரவிடாம பாதுகாக்கிறது. இவர் என்ன பண்றாரு? ஒரு சட்டம் போட்டுறாரு, யாருக்கெல்லாம் கொள்ளை நோய் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொன்றுங்கன்னு. நோயை குணப்படுத்த முடியாது, கொள்ளை நோய் இருக்கிறவங்கள சுட்டு கொன்றுங்கன்னு. இப்ப எப்படி கொரோனா இருந்தா சுட்டு கொன்றுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கொள்ளை நோய் இருந்தா சுட்டு கொன்றுங்கன்னு சொல்லிடுறாரு. இதனால என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்டையா திறந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. பூனால திறந்து பார்ப்பாங்க, அந்த வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க சுட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப இந்த மகாராஷ்டிரா ஃபுல்லா பெரிய பிரச்சனை ஆகுது. அதுல வருத்தமடைஞ்ச 2 இளைஞர்கள், ஒருத்தர் பேர் வந்து யாருன்னா பாலகிருஷ்ணா, இன்னொருத்தர் பேர் தாமோதர். இவங்க 2 பேரும் போய் இவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டுறாங்க. ராண்ட் அப்படிங்கிறவரையும் சுட்டுறாங்க, அவர் கூட வந்து ஐரஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தரையும் சுட்டுறாங்க. இவங்க 2 பேரையுமே சுட்டு கொண்டுறாங்க. அதான் வழக்கு. ராண்ட் அப்படிங்கிறவரு கமிஷனரு, இவர் அவருடைய நண்பர் ஐரஸ்ட், அவர் கூட சேர்ந்து வந்தாரு. கூட வந்த பாவத்துக்காக சேர்த்து சுட்டாங்க. 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. இதுதான் முதல் வழக்கு, முதல் சதி வழக்கு 1897 நடந்தது. சப்பேக்கர் சகோதரர்கள் வழக்கு அப்படிம்பாங்க.
இந்த வழக்குக்கு இப்போ ஒரு பின் கதையும் இருக்கு. என்ன இந்த கதை போக என்னன்னா, பாலகங்காதர திலகர் இருக்காருல்ல, அவருடைய பேப்பர் கேசரி மகாரதா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியை பத்தி ரொம்ப, சிவாஜி எவ்வளவு வீரமிக்கவர் தெரியுமா, அநியாயத்துக்கு எதிராக பொங்கி எழுவாரு, அந்த மாதிரிலாம் ரொம்ப உணர்ச்சி பொங்க விதமா எழுதியிருப்பாரு. அந்த பேப்பர் அதெல்லாம் படிச்சுதான் இந்த 2 சகோதரர்களுக்கும் என்ன ஆகும்னா உணர்ச்சி பெருக்கெடுத்து போய் சுற்றுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா திலகர் மேலையும் கேஸ் போடுவாங்க. 18 மாத காலம் வந்து திலகர் வந்து சிறைச்சாலையில இருப்பாரு. 1897ல 18 மாத காலம் வந்து திலகர் வந்து சிறைச்சாலையில இருப்பாரு. சரி, அடுத்து ரெண்டாவது கேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எங்க பார்த்துக்கோம், ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம டாபோ காலம் பார்த்தோமா, மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும். அதுல தீவிர தேசியவாதிகள்ல நம்ம யாரை பார்த்தோம், அரபிந்தோ கோஷ். அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அவருடைய அரபிந்தோ கோஷுடைய வாழ்நாள்ல மிக முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னேன், அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சதி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா 1908 நடக்குது. இதை வந்து கோஷ் சகோதரர்கள் வழக்கு. 2 சகோதரர்கள், ஒருத்தர் பேரு அரபிந்தோ கோஷ், இன்னொருத்தர் பேரு பரீந்திர குமார் கோஷ் இல்ல பரீந்திர கோஷ். இவங்க 2 பேர். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாம் தயாரிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கு, ஒரு 2 பசங்களுக்கு, ஒருத்தனுக்கு 18 வயசு, ஒருத்தனுக்கு 21 வயசு. பிரஃபலா சாக்கி அப்படிங்கிறவனுக்கும் குதிராம் போஸ் அப்படிங்கிறவனுக்கும் பாம தயாரிச்சு இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இந்த 2 பேர் தான் நேரடி தொடர்புடையவர்கள். இவங்களுக்கு பின்னாடி மூளையா இருந்து செயல்பட்டது இவங்க 2 பேரும், அரபிந்தோ கோஷும் பரீந்திர குமார் கோஷும் பாம் தயாரிச்சு இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த பாம் எடுத்துட்டு இவங்க போறாங்க. யாரை தாக்குறதுக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசாம்ல ஒரு ஜட்ஜ் இருந்தாரு, அவர் பேர் கிங்ஸ்ஃபர்டுன்னு பேரு. அந்த ஜட்ஜ் வந்து எப்பவுமே ஒருதலை பட்சமாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தீர்ப்புகளை வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் மேல ஒரு கோபம் கொண்ட இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல பாம் பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவர் போன காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்ல அந்த பாம் விழுந்துரும். அந்த கார்ல இவருடைய மனைவி குழந்தைகள்லாம் உருந்து இறந்து போயிடுவாங்க. அதுல முக்கியமா இவருடைய மனைவி பேர் ஜான் கென்னடின்னு பேரு. அவங்க இறந்துருவாங்க. ஆனா கிங்ஸ்வர்ட் தப்பிச்சுக்குவாரு. அதனாலதான் என்ன போட்டிருக்கேன்னா நீதிபதி கிங்ஸ்வர்ட் கொலை முயற்சின்னு போட்டிருக்கேன், கொலை செய்யப்பட்டாருன்னு போடல, கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டாருன்னு போட்டிருக்கேன். ஆனா யார் இறந்து போனது யாரு, இவருடைய மனைவி பேர் என்னது, கென்னடி. அவ்வளவுதான். இது ஓகேவா, 2 ஓகேவா, புரிஞ்சுதா? ஜான் கென்னடி மனைவி பேர். அவங்க சும்மா போனாங்க, போறவங்க மேல தூக்கி போட்டான். இவர் மேல போடுறதுக்கு பதிலா அவங்க மேல போட்டான். இல்ல இது 3வது இருக்கு, கவனிங்க. 3வது வழக்கு, மூணாவது கேஸ் நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ், நாசிக் சதி வழக்கு. இதுல ஈடுபட்ட சகோதரர்கள் யாருன்னா சவார்கர் சகோதரர்கள். யாரு சவார்கர்னா, விநாயக் தாமோதர் சவார்கர் விடி சவார்கர், கணேஷ் தாமோதர் சவார்கர் ஜிடி சவார்கர். சவார்கர் சகோதரர்கள் தான் ஈடுபட்டாங்க. இது எந்த இடத்துல நடந்தது, மகாராஷ்டிரால. இது நேரடி தொடர்புடையவர் யாருன்னா அனந்த் லக்ஷ்மண் கன்ஹரே அப்படிங்கிறவர் நேரடி தொடர்புடையவர். இந்த சம்பவத்துல நேரடி தொடர்புடையவர் யாருன்னா அனந்த் லக்ஷ்மண் கன்ஹரே அப்படிங்கிறவர். யாரை கொலை பண்ணாங்க அப்படின்னா கலெக்டர் ஏஎம்டி ஜாக்சனை சுட்டு கொன்றுவாங்க. அந்த சுட்டு கொள்றதுக்கும் இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விடி சவார்கர் இருக்காருல்ல, இந்த விடி சவார்கர் வந்து ஒரு 12 துப்பாக்கி வாங்கி கொடுத்து அனுப்பியிருப்பாரு. எங்க, மகாராஷ்டிராக்கு. யார்கிட்ட வரும்னா இந்த அனந்த் லக்ஷ்மண் கன்ஹரேக்கு வரும். அதுல இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் தான் யாரை சுட்டுருவான், ஏஎம்டி ஜாக்சனை சுட்டுருவான். இந்த வழக்குல இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டு விநாயக் தாமோதர் சவார்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படும். ஒரு ஆயுள் தண்டனைனா 20 வருஷம், இரட்டை ஆயுள் தண்டனைனா 40 வருஷ காலம் கடுங்காவல் சிறையில வைப்பாங்க. எங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய காலாபாணி அப்படிங்கிற இடத்துல. இதுதான் இந்த 3 முக்கியமான வழக்கு. இதுல ரொம்ப முக்கியம் இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். நமக்கு இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, இந்த வழக்குல மாட்டிக்கிட்டாங்கல்ல 2 பேரு, அரபிந்தோ கோஷ் பரீந்திர குமார் கோஷ். இந்த 2 பேர்ல இந்த அரபிந்தோ கோஷ வந்து வாதாடி காப்பாத்துறது யாருன்னா சிஆர் தாஸ், தேஷ்பந்து சிஆர் தாஸ் அப்படின்னா தேசத்தின் நண்பன் சிஆர் தாஸ்ங்கிற சித்தர் ரஞ்சன் தாஸ், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் வங்காளத்துல. இவர் தான் அரபிந்தோ கோஷ் சார்பா வாதாடி அரபிந்தோ கோஷ விடுதலை பண்ணி கொடுப்பாரு. அதுல இருந்தா அரபிந்தோ கோஷ் என்ன ஆயிடுவாரு, பாலிடிக்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 1908 பாலிடிக்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி எங்க போயிடுவாரு, பாண்டிச்சேரியில ஆரோவில் ஆசிரமம் அமைச்சிருவாரு. ஆன்மீக வாழ்வியலை தேடி போயிடுவாரு. அவரை பத்தி நம்ம நிறைய படிச்சோமா, அந்த லைஃப் டிவைன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தெய்வீக வாழ்வியல் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்காரா. வேற என்னெல்லாம் பார்த்தோம், ஆர்யா
அப்படின்னு ஒரு மேகசின் பிலாசபி எழுதியிருக்காருன்னு பார்த்தோமா? இவருக்கு என்ன பேரு? இவருடைய புனைப்பெயர் பட்டப்பெயர் என்ன பார்த்தோம்? அதர் நேம்ஸ். த ப்ராஃபட் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் தானே, இந்திய தேசியத்தின் தீர்க்கதரிசி. எழுதியிருக்கீங்களா இல்லையா போன கிளாஸ்ல? இந்த 3 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்த டாபிக் போவோம். இது 3ல ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? இந்த 3 வழக்குல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சோ இந்த வழக்குல அரவிந்தோ கோஷை காப்பாத்திய நபர் யாரு? சிஆர் தாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய புனைப்பெயர் என்ன? தேஷ்பந்து, தேசத்தின் நண்பன். சில சமயம் சிஆர் தாஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இந்த வழக்கோட தொடர்ச்சி 4வது முக்கியமான வழக்கு என்னன்னா டெல்லி கான்ஸ்பிரசி வழக்கு, டெல்லி சதி வழக்கு. இது எந்த ஆண்டு நடக்குதுன்னா 1912. இந்த வழக்குக்கு சில பின்னணி இருக்கு. அந்த பின்னணி என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ வங்காளத்தை 2ஆ பிரிச்சாங்க. 1905ல பிரிச்சாங்க. வங்காளத்தை பிரிச்ச பிறகு தொடர்ச்சியா ஆங்கிலேயர்களுக்கு வங்காள பகுதிகளில் தொல்லை இருந்துகிட்டே இருந்தது. நிறைய புரட்சிகர சிந்தனையுடைய இளைஞர்கள்லாம் அங்கிருந்து வந்துகிட்டே இருந்தனால இவங்களால நிம்மதியா ஆட்சி செய்ய முடியல ஆங்கிலேயர்களால. அதனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தலைநகரத்தை மாத்துறாங்க. 1911ல 2ஆ பிரிச்ச வங்காளத்தை மறுபடியும் ஒன்னா சேர்த்துட்டு அங்கிருந்து அப்படியே மூட்டை முடிச்ச கழட்டிட்டு எங்க வந்துருவாங்க? டெல்லிக்கு வந்துருவாங்க. டெல்லியில 1912ல ஒரு பெரிய தர்பார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அன்னைக்கு இருக்கக்கூடிய வைஸ்ராய் ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறவர், வைஸ்ராய் ஹார்டிஞ்ச் 2 அப்படிங்கிறவர், அவர் யானை மீது வீற்று, யானை மீது அமர்ந்து அந்த தர்பார்ல வந்துகிட்டு இருப்பாரு. பெரிய நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சி. அப்ப என்ன நடக்குதுன்னா 2 பேர், ராஜ் பிகாரி போஸ், சச்சின் சன்யால், சச்சேந்திரநாத் சன்யால், ராஜ் பிகாரி போஸ் அப்படின்னு 2 இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா பாம் பிளாஸ்ட் பண்றாங்க. யார் மேல? தூக்கி ஹார்டிஞ்ச் மேல பாம் போட ட்ரை பண்றாங்க. அந்த பாம் வந்து யானை காலடி பக்கத்துல வந்து விழுந்துருது, யானையோட காலடி பக்கத்துல. உடனே யானை என்ன பண்ணுதுன்னா மிரண்டு கீழே விழுந்துருது. யானை கீழே விழுந்தோடனே யானை மேல இருக்க ஹார்டிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. யானை எத்தனை அடி இருக்கும்? 12 அடி 15 அடி இருக்கும். அது கீழே விழுந்ததுன்னா என்ன ஆகும்? யானைக்கு சைட்ல அவர் விழுந்து அவருக்கு பயங்கரமா இன்ஜூர் ஆகி எங்க போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவார். பேலஸ்குள்ளேயே, அவருடைய கோட்டைக்குள்ளேயே அவரை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா யாரு பாம் பிளாஸ்ட் பண்ணாங்கன்னே எங்களால கண்டுபிடிக்க முடியாது. தேடிக்கிட்டே இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. கூட்டத்துல எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான், எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் சில இளைஞர்கள் பட்டாலும் பெண் வேடமிட்டு உள்ள வராங்க. வந்து இவரை பார்த்து ஹார்டிஞ்ச் 2-வை பார்த்து, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்தியா விட்டு வெளியே போயிடுங்க நீங்க எல்லாரும், நீங்க எங்களை ஆட்சி செய்யறது சரி கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசினோடனே ஹார்டிஞ்ச் கண்டுபிடிச்சிடுறாரு. வந்தது தேடப்பட்டு இருக்கக்கூடிய குற்றவாளியான ராஜ் பிகாரி போஸும் சச்சின் சன்யாலும். ஸோ இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடுறப்ப ராஜ் பிகாரி போஸ் இந்தியா விட்டே தப்பிச்சு ஓடிடுவார். இந்தியா விட்டே தப்பிச்சு ஓடி எங்க போயிடுவாருன்னா ஜப்பான் போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ராஜ் பிகாரி போஸ் அப்படிங்கிற கேரக்டரை நம்ம 1942ல மறுபடியும் மீட் பண்ணுவோம். 1912ல இந்தியாவில இருந்து தப்பிச்சு போனவர் ஜப்பான் போயிடுவாரு, அங்க போய் செட்டில் ஆயிடுவாரு. இவரை இன்னும் 30 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நம்ம மீட் பண்ண போறோம். இந்திய தேசிய இயக்க பத்தி பாக்குறப்ப கொலை முயற்சி யாரை பண்ண முயற்சிச்சாங்க? ஹார்டிஞ்ச் 2. அடுத்து முக்கியமான வழக்கு, நம்ம எக்ஸாம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய வழக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 4ல வர கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கு என்னன்னா ஆஷ் கொலை வழக்கு. ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிறவரை கொலை பண்ண வழக்கு. இது ஜூன் 17, 1911ல நடக்குது. மணியாட்சி அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மணியாட்சியில வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் ஒரு ஃபேமிலியோட வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சம்திங் லைக் கொடைக்கானலோ இல்ல ஊட்டியோ எங்கேயோ போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிற இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டத்துல செங்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்த சேர்ந்தவர் இந்த வாஞ்சிநாதன். இவர் வந்து ஒரு அமைப்புல இருப்பாரு. என்ன அமைப்புனா பாரத மாதா அசோசியேஷன், பாரத மாதா சங்கம்னு ஒரு அமைப்புல இருப்பாரு. அந்த அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அந்த அமைப்பின் தலைவர். இவர் என்ன ஆகும் அப்படின்னா வாஞ்சிநாதன் அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சுடுறதுக்கு கிளம்பி போவாரு. அவர் போய் அவரை ராபர்ட் ஆஷ் அங்க சுட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவரே சுட்டுக்கிட்டு அவரும் செத்துருவாரு. ஸோ இந்த வழக்கு தான், இந்த ராபர்ட் ஆஷ் கொண்ட வழக்கு தான் சதி வழக்கு, ராபர்ட் ஆஷ் மர்டர் கேஸ். ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த வழக்குல? எக்ஸாம்ல குரூப் 4ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த வழக்கு வந்து இந்த வழக்குடைய முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருந்தாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அதோட முதல் குற்றவாளி. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எந்த புக்லயும் அது இல்ல. இந்த தடவை எக்ஸாம் கேட்ட எல்லாருக்குமே ஷாக்கு. நிறைய பேர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு பதிலாக எல்லாம் வாஞ்சிநாதன் தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா ஆன்சர்ல வந்து நீலகண்ட பிரம்மச்சாரின்னு கொடுத்துருக்கான். இந்த இதுல வாஞ்சிநாதன் அதை சேர்ந்தவர். இதுல இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், இப்போ நம்ம வந்து யாரையாவது ஒரு பெரிய தவறு செய்ய போறோம், நமக்கு யார் மேலேயோ பயங்கர கோவம் இருக்கு, யாரையா ஒருத்தரை கொல்ல போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகணும், திருச்சியோ இங்கேயோ போகணும்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின்ல தான் நம்ம போகணும்னா நீங்க என்ன செய்வீங்க?
ட்ரெயினில் தான் ஏறி போகணும்னா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டா போவீங்க, நம்மளே சாப்போம், அவனை சுட்டுட்டு நம்ம சுடப்போம், நம்மளும் சுட்டுட்டு சாப்பிடுவோம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போமா மாட்டோம், இவர் ட்ரெயினில் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார். அவர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கும், அவரும் சுட்டுட்டு செத்துருவார். அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிரிட்டிஷோடைய அந்த சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. ஒருத்தருக்கு கூட டிக்கெட் எடுக்காம போக முடியாது. வாஞ்சிநாதன் வந்து ராபர்ட் சுட்டுருவாரு, அவரையும் அவரை சுட்டுருப்பாரு. டிக்கெட் எடுத்துட்டு போயிருக்காரு, ஒருத்தர் கொலை செய்ய போறாரு, அவரும் தற்கொலை பண்ண போறாரு, அப்பவுமே டிக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்றேன். இன்னொரு கூடுதல் முக்கியமான தகவல் பாக்ஸ்ல போட்டு எழுதிக்கோங்க, நான் சொல்றது தனியா. ரயில்வே பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, ரயில்வேக்கு முத தனியான பட்ஜெட் எந்த ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்டது தெரியுமா? இப்ப தனி பட்ஜெட்டை ஒரே பட்ஜெட் ஆகிட்டாங்க, 2017 இருந்து ஒரே பட்ஜெட் ஆகிட்டாங்க. ரயில்வே பட்ஜெட் ஒரே பட்ஜெட். முன்னாடி கவனிங்கப்பா, என்ன கொஞ்சம் கவனிங்க. மொத்தம் 2 விதமான பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் 2 பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இப்போ அன்றாடம் நடக்கக்கூடிய நம்ம செலவுகளை வந்து தனியாக ஒரு பட்ஜெட் ஆகும், ரயில்வே பட்ஜெட்னு தனியாக ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க. ரயில்வேல IRTCTல இவ்வளோ செலவு, இவ்வளோ வருமானம், இதுல இவ்வளோ தேய்மானம், இதெல்லாம் போட்டு அவங்க தனியாக அதுக்கு ஒரு தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு தனியாக பண்ணுவாங்க தம்பி, அதுக்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, இதுக்கு தனியாக தாக்கல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த முறை வந்து முத எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. 1924 அக்வர்த் கமிட்டி, அக்வர்த் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், பரிந்துரையின் பெயர்ல 2 பட்ஜெட் தனியா போடுறாங்க. ஒன்று ரயில்வேக்கு தனியா, இன்னொன்னு என்னது நார்மல் பட்ஜெட் தனியா. அக்வர்த் கமிட்டி 1924. இதை ஏன் இப்ப சொல்றேன், 2024 இருக்கீங்க, 100 ஆண்டு காலம் ஆச்சு ஆனிவர்சரி. அக்வர்த் கமிட்டி 1924, 100 வருஷம் ஆச்சு, 100 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனா 2017 அதை என்ன பண்ணிட்டாங்க, 2 பட்ஜெட் தனித்தனியா இருந்ததை ஒரே பட்ஜெட் ஆகிட்டாங்க, சிங்கிள் பட்ஜெட் ஆகிட்டாங்க. தெரியுதானே அது? ஸோ எப்படி இந்தியாவுக்குள்ள புரட்சிகர இயக்கங்கள் நடந்ததோ அதே மாதிரி வெளிநாடுகள்ல சில புரட்சிகர இயக்கங்கள் உருவாகுது. இந்தியாவை தாண்டி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக புரட்சிகள் உருவாக்குறாங்க. இந்தியால ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி உருவாக்குறாங்க. அதுல முதல் முக்கிய அமைப்பு என்னன்னா இந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிற அமைப்பு. இது எந்த இடத்துல நடக்குது? லண்டன்ல இந்த அமைப்பு இருக்கு. லண்டன்ல ஆண்டு 1905. ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க இந்தியன் ஹவுஸ். இது நிறுவியவர் யாருன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ரிமார்க்ஸ், குறிப்பு, முக்கியமான குறிப்பு என்ன? 2 முக்கிய குறிப்புகள். இவர் நடத்திய செய்தித்தாள் சோசியாலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு செய்தித்தாள் நடத்திட்டு இருந்தாரு. 2வது, இந்த அமைப்பை சேர்ந்த ஒரு நபர், அவர் பேரு மதன்லால் தின்கரா அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆங்கிலேய அதிகாரிய லண்டன்ல வச்சு சுட்டுக் கொள்றாரு. அந்த ஆங்கிலேய அதிகாரி பேரு கர்சான் வில்லி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரிய மதன்லால் தின்கரா அப்படிங்கிறவர் சுட்டுக் கொள்றாரு. இவர் வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவர். எந்த அமைப்பை? இந்தியன் ஹவுஸ. இதுக்கு முன்னாடி VD சவார்கர்னு ஒருத்தர் பார்த்தோமா, இந்த VD சவார்கரும் இந்தியன் ஹவுஸ்ல இருந்திருப்பாரு. அவர் அங்கிருந்து தான் இவர் வந்து 12 துப்பாக்கி வாங்கி கொடுத்து அனுப்புவாரு எங்க இந்தியாவுக்கு. போன இதுல பார்த்தோம்ல கேஸ் அது. 2வது, பாரிஸ் இந்தியன் சொசைட்டி. இதனுடைய நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாரிஸ்ல தான் நிறுவப்படுது. இதனுடைய நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிகச்சி ருஸ்தம் காமா, மேடம் பிகச்சி காமா அப்படிம்பாங்க. இவங்க ஒரு பெண்மணி. இவங்க வந்து யாருன்னா தாதாபாய் நவரோஜி படிச்சோமா, தாதாபாய் நவரோஜியுடைய சிஷ்யை, டிசிபிள், செக்ரட்டரி, சிஷ்யை மாதிரி. சரிங்களா? இவங்களை பத்தி 2 முக்கியமான தகவல் இந்த அமைப்பை பத்தி. ஒண்ணு, இவங்க நடத்திய செய்தித்தாள் வந்தே மாதரம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தே மாதர செய்தித்தாளுடைய தொடர்புடையதா பார்த்தோம்? 2 நபர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். யாரெல்லாம்? ஒண்ணு பிபின் சந்திரபால், இன்னொன்னு யாரு? இன்னொன்னு லாலா லஜ்பத் ராய். 2 பேரும் பார்த்தோமா? இவங்களும் வந்தே மாதரம்னு ஒரு செய்தித்தாள் நடத்திருக்காங்க, ஆனா வெளிநாடுகள்ல. அடுத்து இவங்கள பத்தி முக்கியமான இன்னொரு தகவல் என்னன்னா, இவங்க வந்து ஒரு கொடி ஏற்றி இருக்காங்க. இந்திய தேசிய கொடியை முத ஏற்றியவங்க இவங்க தான் வெளிநாடுகள்ல. எங்கன்னா ஜெர்மனில ஸ்டுவர்ட்கார்ட் அப்படிங்கிற இடத்துல இந்திய தேசிய கொடியை முதல் ஏற்றிய பெண்மணி இவங்க தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கொடி வடிவத்திலேயோ கலர்லயோ இருக்காது, அது கொஞ்சம் மாறுபட்டது. ஆனா இந்தியாவுக்கான கொடின்னு சொல்லி இவங்க தான் ஏற்றிருக்காங்க. எங்கன்னா சர்வதேச சோசியலிஸ்ட் மாநாட்டுல, அகில உலக சோசியலிஸ்ட் மாநாட்டுல, இன்டர்நேஷனல் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல கொடி ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா?
இந்த ரெண்டு அமைப்பு ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஒன்று இந்தியன் ஹவுஸ், இன்னொன்று பாரிஸ் இந்தியன் சொசைட்டி. மூன்றாவது ரொம்ப முக்கியமான அமைப்பு, எக்ஸாம்ல இது கேட்பாங்க, காதர் இயக்கம். இதுக்கு முன்னாடி பல இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய கேட்டிருப்பாங்க. காதர் இயக்கம் சான் பிரான்சிஸ்கோல 1913 ஆரம்பிக்கப்படுது. சான் பிரான்சிஸ்கோ, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா வட அமெரிக்கா அப்படிங்கிறது 3 நாட்டை உள்ளடக்கியது. ஒன்னு கனடா, இன்னொன்னு USA, மூணாவது என்னது மெக்சிகோ. இந்த 3 நாட்டையும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்லுவோம், வட அமெரிக்கான்னு சொல்லுவோம். கனடா, USA, மெக்சிகோ. இந்த அமைப்பு அதிகமா செயல்பட்டது 2 நாட்டுல, ஒன்னு கனடால, இன்னொன்னு அமெரிக்கால, USAல. மெக்சிகோல கிடையாது. இந்த அமைப்பு வட அமெரிக்கால 2 நாடுல செயல்படுது. அமெரிக்காலன்னு ஒரு கண்டம் இருக்கா, கண்டம். அமெரிக்கா கண்டத்துல, வட அமெரிக்கா கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 நாடுகள் இருக்கு. என்னெல்லாம்? கனடா, USA, மெக்சிகோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா கனடாலையும் USAலையும் இந்த அமைப்பு இருக்கு. மேற்கு கடற்கரை ஓரத்துல இந்த அமைப்பு இருக்கு. அந்த நாடுகளுடைய மேற்கு கடற்கரை ஓரத்துல இந்த அமைப்பு செயல்பாட்டுல இருந்திருக்கு. பெரிதும் இந்த அமைப்புகளை யார் இருப்பாங்கன்னா சீக்கியர்கள் தான் இருந்திருப்பாங்க. இந்த அமைப்புல பெரிதும் இருந்த இனக்குழு யாருன்னு பாத்தீங்கன்னா சீக்கியர்கள், பஞ்சாபி சீக்கியர். லாலா ஹர்தயால், அப்புறம் சோஹன் சிங் பக்னான்னு ஒருத்தர், நோட் பண்ணிக்கோங்க. சோஹன் சிங் பக்னா, லாலா ஹர்தயால், இன்னொருத்தர் பேரு சோஹன் சிங் பக்னா. சோஹன் சிங் பக்னா, லாலா ஹர்தயால், சோஹன் சிங் பக்னா. இவங்க ஒரு பேப்பர் நடத்திட்டு இருந்தாங்க, செய்தித்தாள். அந்த செய்தித்தாள் பேரும் காதர் தான். இவங்க ஒரு செய்தித்தாள் நடத்திட்டு இருந்தாங்க இவங்க. அந்த செய்தித்தாள் பேரும் காதர் தான். சோஹன் சிங் பக்னாங்கிறது இந்த நிறுவனர்கள்ல ஒருவர் மேடம். செய்தித்தாள், இந்த அமைப்பு ஒரு செய்தித்தாள் நடத்துச்சு. அந்த செய்தித்தாளுடைய பேர் வந்து காதர். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன கடைசியா என்ன பார்த்தோம், 1913 காதர் இயக்கம்னு ஒரு அமைப்பு உருவாச்சுன்னு பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் அரசியல் மாற்றம் நிறைய வருது. அதுக்கு முக்கிய காரணம் உலக அரசியல் மாற்றம். உலகத்துல 1914 18 வரைக்கும் 1ஆம் உலக போர் நடைபெறுது. இந்த போரை பத்தி பின்னாடி பார்ப்போம். இந்த போர் எதனால் நடந்ததுங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்தியன் கான்டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் என்ன அரசியல் நகர்வுகள்லாம் இருக்கு. திலகர் சிறைக்கு சென்றாரு 1908. எந்த சிறைக்கு அனுப்பப்பட்டாரு? மேண்டலே, பர்மால இருக்கக்கூடிய மேண்டலே சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டவர். இந்தியா திரும்புறாரு. வந்த பிறகு இந்தியாவில் ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த இயக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஐடியா யாருடையது அப்படின்னா அன்னி பெசன்டோடது. அயர்லாந்து அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, இங்கிலாந்து பக்கத்துல அயர்லாந்து அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த இயக்கத்துடைய ஐடியா, மூலக்கர்த்தா அன்னி பெசன்ட். ஏன்னா இவங்க அயர்லாண்டை சேர்ந்தவங்க. அயர்லாந்துல ஒரு இயக்கம் எடுக்கிறாங்க, தன்னாட்சி இயக்கம்னு. அதே மாதிரி இந்தியால யார் முன்னெடுக்க யோசனை சொல்றா முதல் இந்தியால? அன்னி பெசன்ட். ஐடியா அன்னி பெசன்ட்குள்ளதான் இருந்தாலும் இந்தியால முத இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சது யாருன்னா திலகர். ஐடியா யாருக்குள்ளது? அன்னி பெசன்ட்குள்ளது. ஆனா இந்தியால ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு? திலகர். ஏப்ரல் மாசம் 1916 திலகர் ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துலலாம் ஆரம்பிக்கிறாருன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யாத பகுதிகள் எல்லாத்துலயும். அப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு 2 விதமான ஆட்சி நடந்துட்டு இருந்தது. ஒன்னு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி, இன்னொன்னு சிறு சிறு மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி. திலகர் இப்பதான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்காருங்கிற காரணத்தினால ஆங்கிலேயரை நேரடியா எதிர்க்காம இவர் என்ன பண்ணாருன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளில் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தன்னாட்சி பத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து மக்களை வந்து எஜுகேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எஜுகேஷன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எஜுகேஷனல் மூவ்மெண்ட். ஒரு கல்வி இயக்கமும் தான் இது. மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு தன்னாட்சினா இயக்கம்னா என்ன, நமக்கு ஏன் தன்னாட்சி வேணும் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கம். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படியும் கேட்கலாம், கல்விக்கான இயக்கம் எது அப்படின்னு 4 இயக்கத்தை கொடுத்து இது எந்த இயக்கம் வந்து கல்விக்கான இதை பிரதிபலிச்சுது அப்படின்னு, சுதேசி இயக்கமா, ஒத்துழையாமை இயக்கமா, தன்னாட்சி இயக்கமா, இல்லாட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்கமான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன போடுவீங்க? தன்னாட்சி இயக்கம் தான் போடணும். ஓகே. 2வது செப்டம்பர் 1916 அன்னை பெசன்ட் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயும் பண்றாங்க. குறிப்பா மெட்ராஸ், பாம்பே, யுனைடெட் ப்ராவின்சஸ், இந்த மாதிரி முக்கிய பகுதிகள்லாம் பண்றாங்க. இதுல நேரு போன்ற மிக முக்கியமான பெரும்பாலான தலைவர்கள், அன்னைக்கு இருந்த இந்தியால இளம் தலைவர்கள், பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே வந்து அன்னை பெசன்ட் நடத்திய தன்னாட்சி இயக்கத்துல பங்கு பெற்றிருக்கிறாங்க. பெரும்பாலான தலைவர்கள். காந்தி பங்கு பெறல, காந்தியை தவிர மற்ற எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள் தான் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் இருக்கணும்ல. என்ன குறிக்கோள் அப்படின்னா அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி, அதாவது சட்ட ரீதியாக போராடி
சட்ட ரீதியாக போராடி என்ன பண்ணணும்? டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறணும். டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்ன? வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியை தவிர, வைஸ்ராய்னா என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரிக்கு என்ன பவர் இருக்கோ, என்ன அதிகாரம் இருக்கோ, அதே அதிகாரம் வந்து அன்னைக்கு வைஸ்ராய்க்கு இருந்தது. ஸோ இந்த வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியை தவிர மற்ற எல்லா இந்திய பதவிகளும் யார்கிட்ட இருக்கணும்? இந்தியர்கள்ட்ட இருக்கணும். எல்லா மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லா பதவிகளும் இந்தியர்கள்ட்ட இருக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? டொமினியன் ஸ்டேட்டஸ். 1916 நடந்த அடுத்த முக்கியமான நிகழ்வு என்னன்னா லக்னோ ஒப்பந்தம். இந்த லக்னோ ஒப்பந்தம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா 2 விஷயத்துக்காக முக்கியத்துவம் பெறுது. முதல்ல 2 குழுவினர், காங்கிரஸ்ல 2 குழுவினர்கள் இருந்தாங்க. தீவிர தேசியவாதிகள், மிதவாதிகள்னு 2 குழுவினர் இருந்தாங்க. இவங்க எப்ப பிரிஞ்சாங்க? 1907 பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க. யாருடைய முயற்சியினால ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான தலைவர்களுக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு. ஒண்ணு வந்து அன்னி பெசன்ட், இன்னொன்னு வந்து பாலகங்காதர திலகர். இவங்க 2 பேருடைய பெரும் முயற்சியின் காரணமாக தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸும் ஒண்ணு சேர்றாங்க. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒண்ணு அன்னி பெசன்ட், இன்னொன்னு பாலகங்காதர திலகர். இவங்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த முதல் பாயிண்ட் நிறைவேறுது. தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்றிணைதல் அப்படிங்கிறது இவங்க 2 பேரால தான் சாத்தியமாகுது. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் பேச்சை திருப்பி மிதவாதிகள்ல ஃபெரோஷா மேத்தா மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலே இவங்க 2 பேரும் எப்ப இறந்து போனாங்கன்னு பாருங்க. 1915. திருப்பி பாருங்க, 15 இருக்கா? 1915 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்க இறந்த பிறகு மிதவாதிகள் தரப்புல இருந்து பெருசா எதுவும் எதிர்ப்பு இருக்காது தீவிர தேசியவாதிகளோட இணைவதற்கு. அதனால திலகர் மற்றும் அன்னை பெசன்டோடைய ஒத்துழைப்பின் காரணமாக தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் இணைக்கப்பட்டனர். இது முதல்ல. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியும் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியும் தனித்தனியா செயல்பட்டு இருக்கும். அந்த கட்சி இப்ப இந்த 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கப்படும். ஸோ இந்த 2 தான் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள். லக்னோ ஒப்பந்தத்தின் கீழ் 2 முக்கியமான விஷயம் வருது. ஒன்னு தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் இணைவது, இன்னொன்னு காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஒன்றிணைந்து என்ன செய்யறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் செய்வதாக ஒப்புக்கொள்றாங்க. இது 2 தான் முக்கியமானது. அப்ப நமக்கு இந்த முஸ்லீம் லீக்ங்கிற வார்த்தை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. முஸ்லீம் லீக்னா என்ன? முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி 30 டிசம்பர் 1906 தொடங்கப்பட்டது. இது தொடங்கிய இடம் வந்து டாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல தான் இந்த இடம் இருக்கு. இதனுடைய தலைவர் யாருன்னா சலிமுல்லா கான். இதுல பெரும் முக்கிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலே. ஆகா கான் அப்படின்னு ஒருத்தர், AGA ஆகா கான் அப்படின்லாம் இருந்திருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா 1906 இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு ஷிம்லாக்கு போவாங்க. யாரை பார்க்கனா வைஸ்ராயை பார்க்கறதுக்கு ஷிம்லா போவாங்க. அப்ப யார் இருப்பானா மின்டோ தான் வைஸ்ராயா இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக ஷிம்லா போவாங்க ஆகா கான் தலைமையில. எதுக்குன்னா அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி கோருவாங்க. தனி தொகுதினா என்ன? செப்பரேட் எலக்டரேட்னா என்ன பார்த்தோம்? இஸ்லாமியர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடுவது, இஸ்லாமியர்கள் மட்டுமே வாக்கு செலுத்துவ அதிகாரம் பெறுவது. அப்ப அது கேட்பாங்க. அதை கேட்டதுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. 1909 சட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்திய மன்றங்கள் சட்டத்துல அது கொடுத்துட்டாங்களா? அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் போறாங்க. 1906 அப்புறம் தான் போறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று லார்டு மின்டோ அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அதை அவருக்கு கொடுத்துறாங்க. எந்த சட்டத்தின் கீழ் அது வருது? இந்திய மன்றங்கள் சட்டம். 1909. அச்சீவ்மெண்ட்ஸ், இவங்களுடைய குறிக்கோள் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இவங்களுடைய குறிக்கோள் பாருங்க, ரொம்ப முக்கியம். இஸ்லாமியர்களுடைய உரிமையை பேணி காப்பது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இந்துக்களுக்கான கட்சியா இருக்குமோ, இஸ்லாமியர்கள் இதனால் பின்னுக்கு தள்ளப்படுவாங்கன்னு ஒரு பயந்து தான் அந்த கட்சி ஆரம்பிப்பாங்க. யாருடைய தூண்டுதலின் பேர்லனா, ஆங்கிலேயர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்படும். அடுத்து இவங்களுடைய முக்கிய சாதனை நம்ம பார்த்தது, இந்திய மன்றங்கள் சட்டத்துல அவங்களுக்கு வந்து தனி தொகுதி கிடைச்சது. அவ்வளவுதான். இதுலதான் டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோல காந்தி வந்துருவாரு. காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நிகழ்வு நடக்குது, இந்தியால எப்படி சுதந்திர போராட்டம் வேற வடிவம் பெறுது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.